இன்னைக்கு வந்து பெண்குறிகளை வந்து என்ன வகைகளை வந்து பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதே 3 வகைகளாக தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மிருகி, அடுத்து வந்து பாதவா, அடுத்து வந்து ஹஸ்தினி. இந்த 3 விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் விலங்குகளை குறிக்கக்கூடியதான். இதிலே ஆண் விலங்குகள் இருக்கு, அவங்க ஆண் விலங்குகளை வந்து அவங்க சொல்லலை, பெண் விலங்குகளை தான் வந்து சொல்றாங்க. பொதுவாக வந்து பார்க்கும்போது மிருகி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிமேல் டியர், அதே நேரத்தில் வேதவா அப்படியே அதில் வாடவா அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மேர், பெண் குதிரை அப்படிங்கிற ஒரு இது. ஹஸ்தினின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபிமேல் எலிபேண்ட். இது வந்து 3 இதாக வந்து சொல்லியிருக்காங்க. சில டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஆச்சாரியார்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டெப்த் ஆஃப் த யோனி, அதாவது உள்வாங்கிற வெளிப்புற பகுதிகளில் இருந்து அந்த ஆழத்தை நோக்கி உள்ள பகுதிகள் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்கிறதாக சில ஆச்சாரியார்கள் வந்து இங்கிலீஷில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஃபீல்டிலே இருக்கிறனால இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட வினாக்கள் இந்த மாதிரியான இதுகள்லாம் இது பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஃபிமேல் டியர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சீவ் ஆகும். அது ஆண் பெண் இணையை சேர்ந்த உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா குயிக்காக கன்சீவ் ஆகிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா டெலிவரியை பண்ண பிறகு என்னான்னு கேட்டிங்கன்னா உடனடியாக எந்திரிச்சு நின்று நடந்து ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த குட்டிகளும் கூட விரைவாக வந்து இனப்பெருக்கத்திற்கு வந்து தயாராகிடும், அந்த சின்ன பிறந்த குட்டிகளும் கூட. அப்போ அந்த ஃபாஸ்ட் ரேஷியோ வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த இதில் வந்து பார்க்கும்போது அதுக்காக கருத்தரித்தல் விகிதம் அதிகமாக இருக்கக்கூடியது. அவங்க வந்து உடம்பு வச்சு ஒரு கணக்குகள் சொல்லலாம், அதாவது சின்னமான ஒரு உடம்பு, நடுத்தரமான ஒரு உடம்பு, பருமனான ஒரு உடம்பு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து டெப்த் ஆஃப் த யோனிங்கிற ஒரு கணக்கில் வந்து சொல்கிறாங்க, ஆழமானது கணக்கில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய ஒரு பெர்சனலான ஒரு கருத்துக்களை வந்து ஒரு இதில் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் கருத்தரத்திலான இது. இந்த மான் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் வந்து பால் புரியை வந்து மறக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்மான் வந்து திருப்பி வந்து கன்சீவாக ஏற்றதாக ஆயிரும். இதே தான் ஆட்டுக்குட்டிகளில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதாக இருக்கும். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வாடவா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய டைரக்ட் தமிழ் இது வந்து கேட்டிங்கன்னா பெண் குதிரை. இந்த பெண் குதிரை வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கன்சீவ் வந்து ஆகாது. அப்படி கற்ப காலமும் வந்து அதுக்கு வந்து கூட. அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பராமரிக்கிற ரேஷியோவில் திருப்பி வந்து அடுத்து வந்து இதுகளில் வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த மெட்டர்னிட்டி பீரியடு, அந்த போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி டைம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, டெலிவரியிலேருந்து அடுத்த ஒரு இதுக்கான இது வந்து கருவுறுதலுக்கான ஆயத்தமான காலங்கள் வந்து மிக லேட்டாகும். ஒரு 3 வருடங்கள் ஆகும் ஒரு குட்டி போட்டதுலேருந்து அடுத்த குட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு மாதிரி. இப்போ ஆட்டுக்குட்டியோ இந்த மாதிரி மான் குட்டியோ மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்து இது பண்ணிட்டு வராது. ஒரு குறைந்தது வந்து ஒரு 3 வருடங்கள் வந்து ஆகும். அதே நேரத்தில் வந்து இந்த டெப்த் இதில் வச்சு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓரளவு முன்ன பின்ன தான் இருக்குமே ஒழிய, அந்த வயிற்றுக்கு அறை அதனுடைய உருவத்திற்கு தக்கனபடி தான் இருக்குமே ஒழிய, அந்த வாத்சாயனர் ஆச்சாரியார் சொன்னது வந்து இந்த ரேஷியோவை தான் அவர் சொல்லியிருப்பாருங்கிறது என்னுடைய பெர்சனல் யூகம். சரிங்களா? அடுத்து வந்து ஹஸ்தினியை வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா யானையோட டெலிவரி அந்த வெஜைனல் அமைப்பு வந்து சொல்கிறாங்க. இந்த அமைப்பு கொண்ட பெண்குறிகள் வந்து இருக்கும்பொழுது வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. பொதுவாக யானைக்கு அந்த உடல் அளவில் இருந்து பார்க்கும்போது அது குதிரையோடு இருந்து பார்க்கும்போது டெப்த்தாக இருக்கும். சரிங்களா? அது குதிரைக்கு வந்து இந்த மானோட அளவில் இருந்து பார்க்கும்போது டெப்த்தாக இருக்கும். சரிங்களா? அந்த விகிதம் அந்த உடம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மொழிய அந்த கருவுறுதலுக்கான டயத்தை வச்சு தான் இந்த 3 வகையான பெண்குறிகளை வந்து இது பண்ணியிருக்காங்க. யானை என்ன பண்ணும், குறைந்தபட்சம் அதனுடைய மெட்டர்னிட்டி பீரியட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வருடம். ஆமாம், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து 10 மாதத்தில் குழந்தைய பெற்ற மாதிரி அது வந்து இது பண்ணாது. சரிங்களா? அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வருடமாவது ஆகும். அடுத்து கருவுறுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5லேருந்து 6 ஆண்டுகள் வந்து ஆகும். அதனால தான் எனக்கு வந்து யானை ரேஷியோ வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்குது. 2வது இது வந்து பாரம்பரியமாக பார்க்கும் பொழுது தரையில் உருவான விலங்கு வந்து கிடையாது. சரிங்களா? நீரில் உருவான விலங்கு. அதனால தான் யானை வந்து எப்போ பார்த்தாலும் இதில் வந்து நீரை கண்டோன்னா அதுக்கு வந்து அந்த பாரம்பரிய ஜீனோட இது வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்க வைக்குது.
இதில் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் அந்த தொடர்பில் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உடற்பருமனை வைத்து கூட இந்த 3 வகையாக பிரித்திருக்கலாம். டெப்த்தை வச்சு கூட பிரித்திருக்கலாம். அதாவது உடலுடைய அமைப்புகளை வைத்து கூட பிரித்திருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு இது வந்து என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறு கருவுறுதலுக்கான ஆயத்தமான காலத்தில் வச்சு கூட இது வந்து அந்த வகையான யோனி, இந்த வகையான வெஜைனல் இது அப்படிங்கிறது கூட ஆச்சாரியார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக யோனிகளுக்கு பிரிப்புக்கும் இதற்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். அதில் வந்து நிறைய ஆண்குறி பெண்குறி வகைகளை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து லிமிட்டடாக இவ்வளோ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கால கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ நம்ம சொன்னது மாதிரி வந்து முதல் நூற்றாண்டை சேர்ந்ததுலேருந்து யூகமாக தான் சொல்கிறாங்க. முதல் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ளதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ இது வந்து ஏற்கனவே இந்த முதல் வீடியோவில் சொன்னது மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மும்பை லைப்ரரியில் வந்து கண்டடிக்கப்பட்டது மேனுஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் எடுத்தப்பட்டது. அடுத்து கல்கத்தா, பனாரஸ், ஜெய்ப்பூர் இந்த மாதிரியான இந்த மாதிரியான நூல் நிலையங்கள்ல இருந்து இந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கோர்க்கப்பட்டது தான் இது. அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு இது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏறத்தாழ அந்த காலத்தில் வந்து 6லிருந்து 7 நூல்கள் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த 6லிருந்து 7 நூல்களுக்கும் மிக பழமையான நூல் வந்து வாத்ஸ்யாயனார் எழுதிய காம சூத்திரம். இது வந்து அவருடைய பேர் வந்து மிர்லினாலா அப்படின்னு சொல்லக்கூடியது. வாத்ஸ்யாயனாங்கிறது அவருடைய ஃபேமிலி நேமாக இருக்கலாம்ங்கிறதும் ஒரு வகையான கருத்து. அதனால் நீங்கள் இந்த ஜோதிடத்துக்கும் இதுக்கும் நீங்கள் தொடர்பு படுத்திக்கிற வேணாம். இது வந்து ஒரு மருத்துவ அறிவியல் ஆயுர்வேத அறிவியலாக நீங்கள் பார்த்து கொண்டு இத்தனை வகைகள் வந்து இருக்குதுங்கிறத பார்த்துக்கிற வேண்டியது. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்குறி வகைகளை பார்த்துட்டோம். இப்போ பெண்குறி வகைகளை பார்த்துட்டோம். பெண்குறியில் என்ன சொல்லியிருக்கோம்? மிருகின்னு ஒரு வகை. மிருகிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஃபிமேல் டியர். அடுத்து வந்து வாதவாங்கிறது ஃபிமேல் ஹார்ஸ். அடுத்து வந்து ஹஸ்தினி அப்படிங்கிறது வந்து ஃபிமேல் எலிஃபேண்ட். இந்த இதில் வந்து பார்க்கும்போது 3 வகையான இதுகளை வந்து பார்த்துட்டோம். இந்த 3 வகையான வெளிப்புற தகவமைப்பு மூலம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். சரிங்களா? இந்த வகையில் கூட நம்ம வந்து அதை நோட் பண்ணியிருக்கலாம். இதுதான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து என்னென்னதுக்கு எது பொருந்தும், இது ரொம்ப முக்கியமான சாப்டருங்க. எதுக்கு பொருந்தும் இதை கணக்கில் பார்த்துட்டாலே பகுதி இன்னைக்கு உள்ள குடும்ப நல பிரச்சனைகளுக்கு வந்து பகுதிக்கு தீர்வாயிரும். அதனால நாளைக்கு அந்த போடக்கூடிய அந்த பகுதிகளை வந்து தயவுசெய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.